ஹாய்ப்பா 11th கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணலாம். Calculate the entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree Celsius. சரி, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமா? என்ட்ரோபி சேஞ்சஸ் கண்டுபிடிக்கணும். டெல்லஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் மெல்டிங் ஆஃப் 1 mole ஆஃப் ஐஸ் என்ன செய்யுது அப்படின்னு மெல்ட் ஆகுது, உருகுது. சரிங்களா? ஐஸ் என்ன ஆகுது, வாட்டராக மாறுது 0 டிகிரி செல்சியஸில். ஓகேவா? அப்போது என்ட்ரோபி சேஞ்சஸை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஐஸோடைய என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ என்தால்பின்னு என்ன சொல்லுவீங்க? ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ டெல்ஹெச் ஃபியூஷன் வந்து 6008. ஓகேவா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ட்ரோபி சேஞ்சஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா டெல்எஸ் ஃபியூஷன். ஓகேவா? இந்த ஸ்டேஜ் எழுதிக்கணும் என்னதுன்னு. ஸோ அப்போ டெல்எஸ் ஃபியூஷன் ஈக்குவல் டு ஃபார்முலா டெல்ஹெச் ஃபியூஷன் டிவைடட் பை டீனா டெம்பரேச்சர் ஃபியூஷன் நோட் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போ டெல்ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6008 ஜூல் per mole. ஓகேவா? டிவைடட் பை டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். டிகிரி செல்சியஸ் என்ன செய்யணும் அப்படின்னா கெல்வினுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன செய்யறீங்க? 0 கூட 273 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 273 கெல்வினா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? டிகிரி செல்சியஸ் இருக்கிறத கெல்வின் கன்வெர்ட் பண்ணணும்னா 273 ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ டிகிரி செல்சியஸை அதை 273 கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 273 கெல்வின் வரும். ஸோ அப்போ இங்கே நான் உங்களுக்கு டிவைட் பண்ண தெரிஞ்சால் ஓகே, தெரியாதவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் டிவைட் பண்ணிக்க காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே 6008 என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ 273 வச்சு டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்போ 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்க 273. ஸோ அப்போ 546 வரும். ஸோ அப்போ இங்கே 2 போட்டுருவீங்க. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 548 வரும். ஓகேவா? மைனஸ் பண்ணால் 548 வரும். திரும்ப நீங்கள் 2 டைம்ஸ் போட்டு பாருங்க. அதாவது 273 2 டைம்ஸ் போட்டு பாருங்க. 246 வரும். ஸோ அது போட்டேன். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இங்கே 2 தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ஒரு 0 சேர்க்கும்பொழுது இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 20 தான் இருக்கு. 20ல் 273 இருக்காது. ஸோ அப்போ என்ன செய்வீங்க? திரும்ப ஒரு 0 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 0 சேர்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 200 தான் இருக்கும். 200ல் 273 இருக்காது இல்லையா? அப்போ எகைன் இன்னொரு 0 போடுங்க. அப்போ இங்கே ஒரு 0 சேர்க்கணும். ஓகேவா? இப்போ 273 7 போட்டு பாருங்க. 1891 வரும். ஸோ அப்போ போதும். இதுக்காக கண்ணியே போயிட்டு இருக்கும். இதோட போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு அந்த மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வச்சு போடலாம். இதோட போதும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு 22.007. சரிங்களா? அதே போல் இந்த கெல்வினை நீங்கள் மேலே கொண்டு போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா கெல்வின் -1 மாறிடும். ஓகேவா? ஓகேவா? அப்போ யூனிட் என்ன ஆகிடும்? இதோட கண்டிப்பாக இதோட யூனிட் மென்ஷன் பண்ணோம். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 22.007 ஜூல் கெல்வின் -1 மோல் -1 அப்படின்னு வரும். ஓகேவா? தேங்க்யூ. வரும் பார்க்கலாம். 50 கிராம் ஆஃப் டேப் வாட்டர் கண்டெயின் 20 milligram ஆஃப் dissolved solid. வாட் இஸ் த TDS வேல்யூ இன் parts per million? TDSனா டோட்டல் dissolved solid. ஸோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் த dissolved solid divided by மாஸ் ஆஃப் வாட்டர் இன்ட்டு 10⁶. ஓகேவா? ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போது ரொம்ப ஈஸி. இங்கே 50 கிராம் கொடுத்துருக்காங்க, இங்கே 50 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது மில்லிகிராம் என்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும்? கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி கிராமாக கன்வெர்ட் பண்ணால் 20 டிவைட் பை 1000. அதாவது 1000 டிவைட் பண்ணும். இந்த 1000 எப்படி எழுதலாம்? 10⁻³ எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போது இதுக்கு பதில் நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻³ எழுதிக்கலாம். இதை மேலே கொண்டு போக ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக வரும். அப்போ எப்படி வந்துடும்? 20 × 10⁻³ வரும். ஓகேவா? சரி, இப்போது மாஸ் ஆஃப் த டிசால்வ்டு சாலிட். சாலிட் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு? 20 × 10⁻³ கிராம். மில்லிகிராம் கன்வெர்ட் டு கிராமுக்கு பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது 50, அதுவும் கிராம் தான். ஸோ கிராம் கேன்சல் பண்ணிடலாம். இன்ட்டு 10⁻⁶. ஓகேவா? சரி, இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இங்கே 20, இங்கே என்ன இருக்குது? 50 இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இங்கே ஒரு 0, 20ல் 50 இருக்காது, 0 சேருங்க. அப்போ இங்கே 0 தான் பாயிண்ட் வைப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே 4 டைம்ஸ் வருமா? ஸோ அப்போ 4 என்ன வந்துருக்கு? 0.4. சரி இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது? 10⁻³ இருக்குது, இங்கே 10⁻⁶ இருக்குது.
ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 10 to the power +3 கிடைக்கும் சரிங்களா. 10 to the power +3 கிடைக்கும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இங்கே +6 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ அப்போது மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு +3 கிடைக்கும். சரி, இப்போ இது எப்படி மேம் எழுதுறது போனா இங்கே பாருங்கள் 0.4 10 to the power 3. அப்போ இங்கே 3 இருக்கு இல்லையா, அப்போ என்ன செய்றீங்க, இங்கே 3 0 சேர்த்துக்கோங்க. புரியுதா, 3 0 சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப், 2 ஸ்டெப் இதில் செய்யணும். இங்கே 10 to the power 3 கொடுத்தாங்கன்னா நம்ம இதை எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். 2 ஸ்டெப் செய்யணும். இங்கே 10 to the power 3 இருக்கிறதுனால இங்கே 3 0 சேர்த்துக்கிட்டேன். செகண்ட் என்ன செய்யணும்னா 3 இருக்கிறதுனால பாயிண்ட்டை இப்படி கொண்டு போகிறோம். 1 2 3 இங்கே கொண்டு போய் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ எப்படி வரும் 0 சாரி எப்படி வரும் 4 0 0 இப்படி வந்துடும். ஓகேவா. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 400. ஓகேவா. ஸோ 400 ppm. புரிஞ்சிச்சா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.